வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சை தொடங்க வேண்டும். கருணை அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 9ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. திருச்சியில் நடைபெற்ற பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி விஜயகாந்துடனான நினைவுகளை பகிர்ந்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் எல்லையை கடந்த விஜயகாந்த் பிரதமர் மோடி இடையே நட்புறவு இருந்தது என உருக்கமாக கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்க கூறிய மனு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர எந்த தடையும் இல்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்க கூறிய மனு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு.